ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வீல் அண்ட் தமிழ். ஸோ இன்னைக்கான இந்த லைவ்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th மேக்ஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷினோட எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஸோ அதில் எடுத்திருக்கிற நம்ம டாபிக் வந்து செகண்ட் லெசன். ஸோ இது வந்து லைவ் நம்பர் 5. ஸோ ஆல்ரெடி லைவ் நம்பர் 4 வரையும் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ என்னன்னா செகண்ட் லெசனில் எது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 2.9 பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வந்து இம்பார்ட்டன்ட் சம். ஸோ அந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அண்ட் 2.1ல இருக்கிற லாக் சம்ஸ். ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அதிலே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பப்ளிக்கில் இந்த 1 hour நீங்கள் 1 hour கம்மியாக ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவோட லென்த்து நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டீங்கனாலே உங்களுடைய பப்ளிக் நீங்கள் ஒரு 13 மார்க்கில் அந்த மாதிரி 13 மார்க்லேருந்து 10 மார்க் ஓகேங்களா, 10 to 13 ரேஞ்சில் நீங்கள் மார்க் ஃபுல்லாக வாங்கலாம். ஸோ அதனால் இதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே சொல்லித்தரலான்னு சொல்லிட்டு இருக்கேன். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே தான் சேர்த்து நான் சொல்லித்தரேன். ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் புக் எடுத்துகிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வாட்டி நோட்ஸ் எடுத்தால் போதும் ஓகேங்களா. ஸோ ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன்னா ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிடுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் போடாதவங்க லைக் பண்ணிவிட்டு, நம்மளுடைய வீடியோ வேணும்னா உடனுக்குடனே அப்டேட்ஸ் வேணும்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன லைவ் போடலான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ அடுத்த லைவ் வந்து அதுவாக தான் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 ஃபங்க்ஷனை நம்ம டிவைட் பண்ணோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைட்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் ஹையர் டெரிவேட்டிவாக இருக்கணும், ஹையர் பவராக இருக்கணும். எதோடனா ஜி ஆஃப் எக்ஸோட ஓகேங்களா. இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா இது வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த இது வந்து பாசிபிள் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுறதுனால என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒருத்தையும் நீங்கள் தனித்தனியாக பிரிக்கலாம் ஓகேங்களா. அந்த ஃபங்க்ஷனை 2 ஃபங்க்ஷனையும் தனித்தனியாக நீங்கள் பிரித்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம் தான். ஸோ எக்ஸாம்பிள் சம் பார்த்தீங்கன்னா 2.27 அந்த மாதிரி 2.25 2.26. இதில் 2.25 வந்து டைப் 1, அதாவது எதை டைப் 1 எதை டைப் 2 எதை டைப் 3ன்னு சொல்லிட்டு நான் எழுதி காட்டுறேன். நான் என்ன கொஞ்சம் சுருக்கிறேன், இடம் பத்தாததுனால சுருக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒரே செகண்ட். ஸோ ரெடி. ஸோ ஃபஸ்ட்டு டைப் 1 அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப் 1னா நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் அந்த இது எதுவுமே வராது ஓகேங்களா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அந்த மாதிரி எதுவுமே வராததுனால நம்மளுக்கு டைப் 1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ டைப் 1னா நார்மலாக கீழே இருக்கும் ஓகேங்களா, தனித்தனியாக இருக்கும். டைப் 2 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் 2னா அதாவது ஒரு டேர்முக்குள்ள எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு டேர்முக்குள்ள ஒரு எக்ஸ் ஸ்கொயர் வந்தால் அது வந்து டைப் 2. ஸோ டைப் 3 வந்து ஹோலாக வரும் ஓகேங்களா. எக்ஸ் ஸ்கொயர்ன்றது ஹோலாக வரும், எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஆர் எக்ஸ் ஸ்கொயர் இந்த மாதிரி ஹோல் ஸ்கொயராக வரும் ஓகேங்களா. ஸோ இதுதான் 3 டைப். இந்த 3 டைப் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு நான் ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். ஒன்றும் இல்லை, லைசருக்கு பதில் அதை டச் பண்ணிட்டேன், இரேசர். ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன் எடுத்தோடனே நம்ம இப்போ எக்ஸாம்பிள் டைப் 1 தான் போடணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா லெட் எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் -4 எப்படி எடுத்துக்கலாம்னா பிரிக்கிறோம். ஏ பை எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் பி பை எக்ஸ் -4 இப்படி பிரிச்சிட்டோன்னு வைங்களேன். இதோட சம்மு ரொம்ப 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 ஈஸி. அப்புறம் இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நீங்கள் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறீங்க. எக்ஸ் ப்ளஸ் 3 x -4 multiply by equation number 1 ஈக்குவேஷன் பண்ணால், ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் x plus 3 x -4 x divided by x plus 3 x -4 equal to a into x plus 3 x -4 divided by x plus 3 plus b into x plus 3 minus x minus 4 divided by x minus 4
இப்போ x plus 3 x plus 3 x minus 4 x minus 4 இது ஃபுல்லாக கேன்சல் ஆகிட்டு மீதி என்ன இருக்கும் x a times x minus 4 plus b times x plus 3. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இதை எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கிற நம்பரை நம்ம அப்படியே மேலே எழுதிடணும், நியூமரேட்டர் நம்பரை அப்படியே இங்கே எழுதிடணும். அப்புறம் இங்கே இருக்கிற ரெண்டுத்தையும் ஓகேங்களா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி நம்ம எழுதுனா ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஸோ a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 தான் வந்திருக்கும், ஆன் தென் b இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 வந்திருக்கும். ஸோ இதுவரையும் நீங்கள் எடுத்து எழுதிட்டீங்கன்னா இதுக்கு மேலே ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு மேலே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு அந்த செகண்ட் ஈக்குவேஷனில் நீங்கள் எக்ஸுக்கு ஏதோ ஒரு வேல்யூ கொடுங்களேன், ஃபஸ்ட்டு ஒன்று எலிமினேட் பண்ணிவிட்டு ஒன்று ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி தான் இந்த சம்ஸு. ஸோ நான் வந்து ஒன்று பியை எலிமினேட் பண்ணுறேன்னு வைங்களேன், பிக்கு என்ன கொடுத்தா 0 ஆகும், இந்த டேர்ம் வந்து என்ன கொடுத்தா 0 ஆகும், இந்த டேர்ம் வந்து 0 ஆகணும்னா இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சுன்னா 0 இன்ட்டு பி 0ன்னு வந்துடும். அப்போ இது 0 ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், இங்கே +3 இருந்தால் அதோட இன்வெர்ஸ் -3 நம்ம அங்கே பிளேஸ் பண்ணணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -3னா செகண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2ல -3 அதேமாதிரி a டைம்ஸ் x minus 4 இருக்கா, அப்போ -3 -4 plus b times -3 plus 3 வரும். ஸோ இது 0 ஆகிட்டு -3 இது வந்து 7 -a வரும். ஸோ a ஓட வேல்யூ -3 by -7. ஸோ கேன்சல் பண்ணால் 3/7. ஸோ இதேமாரியே எக்ஸோட வேல்யூ 4 கொடுங்களேன், 4 கொடுக்கும் போது இந்த டேர்ம் 0 ஆகிட்டு b ஓட வேல்யூ கிடைக்கும். அப்போ 4 ஈக்குவல் டு a இன்ட்டு 4 - 4 plus b into 4 plus 3. அப்போ 4 equal to இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 7b. அப்போ b ஓட வேல்யூ என்ன இருக்கும் 4/7. ஸோ அவ்வளோதான். இதை எடுத்துகிட்டு போய் ரெண்டுத்தையும் ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஹென்ஸ் x/x plus 3 x minus 4 equal to a ஓட வேல்யூ 3/7 divided by x minus x plus 3 plus 4/7 x minus 4. அவ்வளோதான் ஓகேங்களா. இங்கே புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த 7-ஐ இங்கே மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க, அதேமாதிரி இந்த 7-ஐயும் இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்படி எழுதினாலும் ரைட்டு தான், இப்படி எழுதினாலும் ரைட்டு தான் ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டைப் 1. ஸோ இதேமாரி டைப் 1ல எக்ஸசைஸில் என்ன மாதிரி சம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சம் டைப் 1, அதுமாரி இதுவும் டைப் 1, அண்ட் தென் வேறு டைப் 1ன்னு பார்த்தீங்கன்னா இது 2 சம் டைப் 1ல இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ டைப் 1 நான் எப்படி பார்த்தோன்னே டைப் 1ன்னா நார்மலாக இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால தான் இங்கே வந்து x² அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் a² - b² ஃபார்முலா என்னது, a minus b into a plus b, அந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் அது வந்து டைப் 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறு எது அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டைப் 2, ஏன் உள்ள ஸ்கொயர் வந்திருக்கு. இது வந்து டைப் 3, ஏன் வெளில ஸ்கொயர் வந்திருக்கு. இது வெளில தான் ஸ்கொயர் வரும், இல்லை உள்ள கூட ஸ்கொயர் வரும் ஓகேங்களா. ஸோ இது வந்து டைப் 2ல கூட போடலாம். இது டைப் 2. அண்ட் தென் இது நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண தான் தெரியும். 7th ஒன்று ஓகேங்களா. 8th 9th வந்து ஹோல் ஸ்கொயர் வந்துருக்கிறதுனால டைப் 3 ஓகேங்களா. ஸோ இதையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம், இதையும் ஃபேக்டரைஸ் பண்ணோம். ஸோ இது வந்து டைப் 2, இதெல்லாம் தெரியும் ஓகேங்களா. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போடலாமா. ஃபஸ்ட்டு டைப் 1 போட்டாச்சு. இப்போ டைப் 2 இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு சம்மு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு டைப் 1க்கு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா. ஆனால் டைப் 2 வந்து கொஞ்சம் சீரியஸ்னஸ், ஏன் அப்படின்னு பாருங்க. ஸோ இங்கே டைப் 1ல இங்கே எக்ஸுக்கு பவர் வந்து 1 இருக்கிறதுனால ஒரு வேரியபிள் இருக்கும். இப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பவர் எத்தனை வேரியபிள் இருக்குது, 2 வேரியபிள் இருக்குது. அப்போ நம்மளுக்கு வேரியபிள் அந்த இடத்துல மட்டுமே 2 வேணும், அதனால தான் சொல்கிறேன். ஸோ லெட் 2x divided by x² plus 1 and then x minus 1. இதையும் அப்படி தான் பிரிக்கணும். a by ஃபஸ்ட்டு வந்து அந்த இல்லாததான் இங்கே போட்டுங்க, x² இல்லாதது. அப்புறம் b by x² plus 1 போட்டால் பார்த்தாது, இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா வரணும், அப்புறம் ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்க்கணும் ஓகேங்களா. ஸோ இப்படி சேர்த்தா தான் அதுக்கான ஆன்சர் கரெக்டு. இப்போ நம்ம எப்பயும் போல் மல்டிப்ளை பண்ணால் 2x equal to ஏக்கு இது வந்துருமா. ஸோ ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன்ல, a² plus 1. அதேமாரி bx plus cக்கு என்ன வரும், x minus 1ன்னு வரும். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 1ன்னு கொடுங்க, இது 0 ஆகிடும். அப்போ இந்த டேர்மே 0 ஆகிடும், ஏவோட வேல்யூ கிடச்சிரும். அப்போ இங்கே கொடுத்தீங்கன்னா இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1, இது வந்து 2,
எக்ஸோட வேல்யூ இன் ஈக்குவேஷன் நம்பர் 2 போட்டோம்னா 2 1s are 2 1 1 ஸ்கொயர் 1 தான் ப்ளஸ் 1 இது 0 ஆயிடுறதுனால 2 is equal to a into 2. அப்போ 2 2 கேன்சல் ஆகிட்டு ஏவோட வேல்யூ 1. அண்ட் தென் இப்போ இது 0 ஆகணும். இது 0 ஆக்க முடியுமா? -1 வர வைக்க முடியுமா? முடியாதா? அதனால என்ன பண்றீங்கன்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா நீங்க 0ன்னு கொடுத்துருங்க. எக்ஸோட வேல்யூ நீங்க 0ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு டேர்ம் மட்டும் 0 ஆக்கலாம். ஓகேவா? அப்ப சியோட வேல்யூ கிடைச்சிடும். ஏன்னா ஏவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். அப்ப 0 ஆகும்போது 2 into 0 0 equal to a 0 square plus 1 1 plus b into 0 plus c 0 minus 1ன்னு வரும். அப்ப இது ஏன்னு வரும், இது கேன்சல் ஆயிட்டு 0 ஆயிடும். அப்புறம் இது -1ன்னு வரும், -1 into c minus c. அப்ப c equal to a. ஏவோட வேல்யூ என்னது? 1. அப்ப c யோட வேல்யூ ஏவோட வேல்யூ 1. இப்போ என்ன பண்ணோம்னா பியோட வேல்யூ எப்படியும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க எதனா நம்பர் போட்டுக்கலாம். x equal to 2ன்னு போட்டுக்கலாம், -1ன்னு போட்டுக்கலாம், +1 போட்டா வராது. இந்த ரெண்டு நம்பர் தவிர்த்து வேற எந்த நம்பர் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். போட்டீங்கனாலே ஈஸியா ஆன்சர் வந்துடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம 2ன்னு கொடுக்குறோம்னு வைங்களேன். ஸோ 2ன்னு கொடுக்கும்போது இந்த சைடு என்ன இருக்கு? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2xன்னு இருக்கு. 2 into 2 equal to a into 2 square plus 1 plus b into 2 plus c அது மாதிரி 2 minus 1. ஸோ 2 2s are 4. அதே மாதிரி இது 4 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் வந்து 4 plus 1 5. அப்போ 5a plus 2 into b 2b and then c 2 minus 1 1 கூட இதை மல்டிப்ளை பண்ணா திருப்பி இதே தான் வர பார்த்தனால நான் விட்டுட்டேன். ஓகேங்களா? அப்புறம் இப்போ என்ன பண்ணோம்? ஏவோட வேல்யூ சியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஏவோட வேல்யூ என்னது? 1 2b plus சியோட வேல்யூ 1 6. அப்ப 4 minus 6 மாறிடுமா? அப்பனா வரும் -2 வருமா? கேன்சல் பண்ணா பியோட வேல்யூ -1. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா? இதை எடுத்துட்டு போய் நம்ம எங்க சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணா ஆன்சர். ஸோ 2x divided by x square plus 1 x minus 1 equal to a ஓட வேல்யூ 1 x minus 1 plus b ஓட வேல்யூ என்னது? -1 x plus 1. ஓகேங்களா? அதாவது c ஓட வேல்யூ divided by x square plus 1. அவ்வளோதான் சம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை மாற்றி கூட எழுதிக்கலாம். ஸோ இதோட நீங்கள் விட்டாலும் சம் ஓகே. இதுதான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் டைப் 2. இதே மாதிரியே டைப் 3யும் இருக்கு. ஓகேங்களா? டைப் 3 எப்படி போகிறதுன்னு நான் சொல்லி தரேன் வாங்க. இது டைப் 3. ஏன் டைப் 3? ஹோல் ஸ்கொயர் வந்துருக்கு பாருங்களேன், ஹோல் ஸ்கொயர் வந்துருக்குது. ஸோ அதனால டைப் 3. ஸோ சொல்யூஷன் போட்டுக்கிறேன். டைப் 3 எப்படி எடுக்கணும், அந்த கிவன் எப்படி எடுக்கிறோம்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக போச்சுக்கலாம். ஸோ லெட் x plus 1 divided by x square x minus 1 equal to a by x minus 1 நம்ம எடுத்துருவோம் plus b by first இந்த whole squareக்கு உள்ள இருக்கிற டேர்முக்கு நீங்க போடணும். ஓகேங்களா? அப்ப x அப்புறம் cx plus d அதாவது x ஸ்கொயருக்கு போடணும், whole ஸ்கொயருக்கு போடணும். ஓகேங்களா? ஸோ இதுதான். இல்லைன்னா இதை வேற எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்கு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் x ஸ்கொயர்னு கொடுத்துட்டு இங்கே வெறும் சின்னு கொடுத்துட்டு எக்ஸ்ன்னு கொடுக்கலாம். ஸோ இப்படியும் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ சிக்கு எக்ஸ்ன்னு கொடுக்கலாம், x minus 1ன்னு கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? புக்கில் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது ஜாகிரதையாக மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இங்கே இருக்கிற நம்பரை தான் நீங்கள் எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ இதை வச்சு இதை டிவைட் பண்ணி நீங்கள் இந்த டைப் 3 மட்டும் போடணும். ஓகேங்களா? ஸோ x plus 1 equal to a by x minus 1. அப்போ x minus 1ம் இங்க இருக்கிற x minus 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? a x ஸ்கொயர்னு இருக்கும். அப்புறம் பிளஸ் bக்கு x ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? x minus 1 பிளஸ் c டைம்ஸ். ஸோ எக்ஸும் இதுல இருக்கிற ஒரு x மட்டும் காலி ஆயிடுச்சுன்னா மீதி x டைம்ஸ் x minus 1ன்னு வரும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இதை எடுத்துட்டீங்கனாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஈஸியாக மாறிடும். இப்போ என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஒன்று கொடுங்க, இது மட்டும் எனக்கு 0. இப்போ இங்கே வந்து 1 கொடுத்தீங்கன்னா இது 0 ஆகிடும், இங்கேயும் 0 ஆகிடும். அப்போ x equal to 1 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 1 plus 1 2 a 1 ஸ்கொயர் வந்து 1 பிளஸ் பியும் 0 சியும் 0. அப்போ a வந்து 2 கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் x equal to 0ன்னு கொடுங்க இன் ஈக்குவேஷன் நம்பர் 2ல 1. இது 0 ஆகிடும், அண்ட் தென் இது 0 ஆகிடும், b மட்டும் இருக்கும். அப்போ b
2 மைனஸ் 1 அப்போ b இஸ் ஈக்குவல் டு 1 ஏன்னா 2 மைனஸ் 1 வந்து 1. இப்போ சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ 0 ஆகாத மாதிரி எதனா ஒரு நம்பர் தாங்க. 2 கொடுங்க. எக்ஸ் 2 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ 2 + 1 3. 2 ஸ்கொயர் வந்து 4. அப்போ 4a ப்ளஸ் இங்கே 2 போட்டால் ப்ளஸ் 1ன்னு வரும். அப்போ 2b. இங்கே 2 போடு 2c. 2 மைனஸ் 1 1 அப்போ 2c அப்படின்ட்டு நம்ம எழுதிக்கலாம். இதை சால்வ் பண்ணுங்களேன். 3 4 டைம்ஸ் ஏவோட வேல்யூ 2 ப்ளஸ் 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 2c. ஸோ 4 2s are 8, 8 2s are 10. 10 இப்படி வந்ததுன்னா மைனஸ் 7 மாறிடுமா? ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? ஒரே செகண்ட்ஸ் 1 செகண்ட் ஒன்னில் வச்சு சின்ன தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸோட வேல்யூ 0ன்னு இதில் கொடுக்கும்போது 0 மைனஸ் 1 மைனஸ் 1. அப்போ இங்கே 0 மைனஸ் பின்னு வரும். ஸோ அப்போ இங்கே -1 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? அப்போ இங்கே -1ன்னு வந்தால் இங்கேயும் -1. ஸோ 6ன்னு வரும். ஸோ 3 -6ன்னு போட்டோன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி இங்கே ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம் பாருங்களேன். இங்கே வந்து இங்கே 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது b இன்ட்டு x மைனஸ் 1னா அப்போ எக்ஸுக்கு 2ன்னு போடும்போது 1 தானே வரும். ஸோ அப்போ இங்கே 2 வராது. ஸோ அந்த இடத்துல இருக்கிற 2வை நம்ம கேன்சல் பண்ணணும்னு வைங்களேன். ஃபுல் டேர்ம் என்ன வரும்? -1 வரும். அப்போ நம்மளுக்கு 7 கிடைக்குமா? அப்போ -4 ஈக்குவல் டு 2c. அண்ட் தென் கேன்சல் பண்ணால் சியோட வேல்யூ -2 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ல் எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x + 1 டிவைடட் பை x ஸ்கொயர் x மைனஸ் 1 ஈக்குவல் டு a பை x மைனஸ் 1 ப்ளஸ் b பை x ஸ்கொயர் ப்ளஸ் c பை x. x ஸ்கொயரா? எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் தான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? ஏக்கு பதில் ஆன்சர் என்னது? 2. அதை அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பிக்கு பதில் -1 இடத்துல இதை -1 மாற்றிடும். சி இருக்கிற இடத்துல -2ன்னு இருக்கிறதுனால -2. ஸோ அவ்வளோதான் இந்த ஆன்சர். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் வரும். புக்கில் பார்த்தீங்கன்னா -2 எக்ஸுக்கு வந்து -2ன்னு வரும். எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து -1ன்னு இருக்கும். x மைனஸ் 1க்கு வந்து 2ன்னு இருக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய ஆன்சர்ஸ். ஸோ 3 சம்மே இதுதான். இதுல இருந்து அப்புறம் எக்ஸசைஸ்ல வந்து ஒரு விதமான சம், புது சம் இருக்கு. ஸோ அதையும் நான் சொல்லித்தரேன், வாங்க பார்க்கலாம். ஒரே செகண்ட் போயிட்டு வந்துடுறேன். ஸோ அதை தான் நான் சொல்லியிருந்தேன்ல, இதுல இந்த 7th சம் ஏன் அப்படின்னா நம்மளோட ஹையர் டெரிவேட்டிவ் பாருங்க, மேலே இருக்கிறதுக்கு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, அதே மாதிரி கீழே இருக்கிறதுக்கு எக்ஸ் ஸ்கொயர். இந்த மாதிரி சேமாக இருக்கக்கூடாது. மேலே இருக்கிறது கம்மியாக இருக்கணும், இது வந்து பெருசாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போதான். ஸோ இந்த மாதிரி வராதனால என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு போன வாட்டி ஜிசிடின்னு ஒன்று பார்த்துருப்பீங்க. ஸோ அதை டிவைட் பண்ணணும். அந்த மாதிரி தான். ஓகேங்களா? மேலே இருக்கிறத கீழே வச்சு டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 வச்சு டிவைட் பண்ணணும்னு வச்சுங்களேன். அது இங்கே இருக்கிற கொஸ்டின் அப்படியே டிவைட் பண்ணணும்னு வைங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 டைம்ஸ் டிவைட் பண்ணுவோமா? ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் இங்கே இருக்கிறதுனால 1 டைம்ஸ் டிவைட் பண்ணால் -5x ப்ளஸ் 6. ஸோ சிம்பிள் மாற்றணும், மைனஸ் அண்ட் தென் ப்ளஸ், இது மைனஸாக மாறிடும், இது கேன்சல். அப்போ ப்ளஸ் 5xல ஒரு எக்ஸ் ஆட் ஆயிடுச்சுன்னா 6x. அதேமாரி -6ல் ஒரு ப்ளஸ் 1 போச்சுன்னா -5. இதுக்கு மேலே இதை டிவைட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதை என்ன பண்ணலான்னா, இப்போ இப்படி இருந்த கொஸ்டினை நம்ம இப்படி மாற்றிட்டோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 இப்போ என்னவா மாற்றிட்டோம்னா 1 6x minus 5 divided by x square minus 5x plus 6 மாத்திட்டோம். இப்போ இதுக்கு நீங்க பார்ஷியல் ஃபிராக்ஷன் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இங்க x ஸ்கொயர் இருக்கு, இங்க x பவர் 1 தான் இருக்கு. மேல கம்மியா இருக்கு, கீழே வந்து அதிகமா இருக்கு. இப்போ இதுக்கு பார்ஷியல் ஃபிராக்ஷன் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன தெரியணும்னா, நம்மளுக்கு கீழே இருக்கிறதுக்கு நார்மலா எப்பயும் போடுற மாதிரி நம்மளுக்கு ஃபேக்டரைசேஷன் தெரியணும். மல்டிப்ளை பண்ணா 6 வரணும், ஆட் பண்ணா -5 வரணும். 3 2s வருமா? அப்ப இதுதான் அங்க ஃபேக்டரைஸ். அப்ப 6x minus 5. ஸோ இதோட ஃபேக்டரைஸ் என்னது? x minus 3 x 2. ஸோ இப்போ இதை நீங்க எப்பயும் போல a by x minus 3ன்னு எழுதலாம், பிளஸ் b by x minus 2ன்னு எழுதலாம். அப்ப 6x minus 5 எப்படி எழுதலாம்? a into x minus 2 plus b into x minus 3. இப்போ இதுக்கு ஒரு வேல்யூ கொடுங்க. எக்ஸுக்கு 3ன்னு கொடுத்தா ஏ வந்து 0 ஆகிடும். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2ல கொடுங்க. ஸோ இது 2, இது 1. அப்படி கொடுத்தீங்கன்னா பி வந்து 0 ஆகிட்டு
6 into 3 minus 5 equal to a into minus 2 இருக்கிறதுனால 3 minus 2 plus b into 3 minus 3. 6 3s are 18. 18ல 5 போச்சுன்னா 13. ஸோ இது வந்து 1. அப்போ ஏவோட வேல்யூ 13 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து 0 ஆகிடுறதுனால ஆட்டோமேட்டிக்காக நான் அதை விட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ இதேமாரி எக்ஸுக்கு வந்து 2ன்னு கொடுங்க. இனி ஈக்குவேஷன் நம்பர் 2ல கொடுத்தீங்கன்னா 6 2 minus 5 equal to a into 2 minus 2ன்னு வருமா? ஸோ 2 minus 3ன்னு வரும். அப்போ இது 12. 12ல் 5 போச்சுன்னா 7. இது 0 ஆகிடும். இதில் மைனஸ் பின்னு மட்டும் இருக்கும். அப்போ பியோட வேல்யூ என்ன இருக்கும்? -7. இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போய் எங்கே அப்ளை பண்ணோம்? ஈக்குவேஷன் நம்பர் ஃபஸ்ட்டு இதில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுங்க, இதை 2ன்னு வச்சுங்க, இதை 3ன்னு வச்சுங்க. ஸோ 3ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 6x minus 5 divided by x minus 3 and x minus 2 equal to a ஓட வேல்யூ என்னது? 13 divided by கீழே என்ன போட்டிருக்கோம்? x minus 3 minus 7 by x plus minus 2. இதை எடுத்துகிட்டு போய் அந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல போட்டால் ஸோ அது என்ன வரும்? x square plus x plus 1 divided by x square minus 5x plus 6 equal to 1 plus this term. ஸோ அப்போ 13 by x minus 3 minus 7 by x minus 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதே மெத்தட்லாம் தான் என்னென்ன சம்ஸ்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 7 வரும், அதுமாதிரி 8 வரும், 9 வராது, 10 வரும். ஏன்னா 10 கூட ஓகே தான். ஓகேங்களா? ஏன்னா இங்கே கியூப் இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஓகே. ஓகேங்களா? இது வரும், 11 வரும், அண்ட் தென் 12 ஓகே. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 சம் இருக்குது. ஓகேங்களா? 4 சம் இருக்குது. இந்த 4 சம்மில் இருந்து தான் கம்பல்சரியாக 5 மார்க் வரும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து வச்சுங்க. ஸோ 7 8 10 11 12 இந்த 5 சம்மு பார்த்துருங்க. கம்பல்சரியாக ஒரு 5 மார்க் வந்துடும். ஸோ எக்ஸாம்பிளில் கேட்பாங்கன்னா டவுட்டு தான், ஆனால் எக்ஸசைஸில் கம்பல்சரியாக கேட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவரையும் நம்மளுக்கு 2.9 எக்ஸசைஸ் முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாக் சம் தான், ஒரு 5 சம் இருக்குது. லாக் வந்து எப்படி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். லாக்ல வந்து ஒரு ஃபார்முலாலாம் தெரியணும். ஸோ நான் ஃபார்முலா எழுதிட்டு வரேன், இருங்க. ஸோ இந்த 3 ஃபார்முலா தான் ரொம்ப ரொம்ப பேசிக் ஃபார்முலா. ஸோ ஏ லாக் எக்ஸை வந்து இந்த லாக் முன்னாடி இருக்கிற நம்பரை பவர் எக்ஸோட பவருக்கு போயிடும். ஓகேங்களா? அதே மாதிரி லாக் எக்ஸ் மைனஸ் ஒய் இது ப்ராடக்ட் ரூல். ஸோ லாக் எக்ஸ் பிளஸ் லாக் ஒய். இதேமாரி இது வந்து டிவிஷன் கோஷன்ட் ரூல். ஸோ லாக் எக்ஸ் மைனஸ் லாக் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரும். இந்த 3 ஃபார்முலா படித்தாலே உங்களுக்கு போதுமானது. இந்த 3 ஃபார்முலா வச்சு தான் இந்த சம்ஸ்லாம் இருக்க போகுது. ஸோ வாங்க இந்த எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். ஸோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி கோஷன்ட் ரூல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாக் 75 மைனஸ் லாக் 16 வருமா? அதுமாதிரி மைனஸ் 2 டைம்ஸ் லாக், ஸோ மைனஸ் லாக் 9, அப்புறம் ப்ளஸ் லாக் 32 மைனஸ் லாக் 243. ஸோ இப்போ இது வரையும் வச்சுட்டு நான் லாக் 2 எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வரையும் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாமே சேமாக எடுத்துகிட்டு வரும்போது மைனஸ் ஆகும். மைனஸ் பண்ணிடலாமா? ஸோ சேமாக எடுத்துகிட்டு வரும்போது அதனால் என்ன பண்ணுறேன்னா, நான் 75 எப்படி எழுதலாம்? 75 நம்ம எப்படி எழுதலாம்? 3 into 25 எழுதலாமா? அப்போ லாக் 3 into 25. அப்போ ப்ராடக்டாக இருக்கிறதுனால நம்ம இப்படி எழுதிடலாம், லாக் 25 அப்படின்ட்டு எழுதிடலாம். அதுமாதிரி 16 லாக் 4 into 4ன்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எப்படி எழுதலாம்? லாக் 4 into 4ன்னு எழுதலாம். இல்லை 16 கூட வச்சுங்க, அப்படி லாக் 16 கூட வச்சுங்க. அப்போ இதுக்கப்புறம் என்ன வரும்? மைனஸ் லாக் 16. அண்ட் தென் இதில் 2 இப்போ உள்ள அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்படி 2 அப்ளை பண்ணும்போது இது ஒன்றா வரும். 2 ஸ்கொயர், அந்த ஸ்கொயர் போயிடுச்சுன்னா 25 ரேம் ஆகிடும். அப்போ லாக் 25. ஸோ இங்கேயும் லாக் 25. அப்புறம் இது வந்து போயிடுச்சுன்னா 81 மாறிடுமா? அப்போ 81 எப்படி எழுதலாம் நம்ம? அப்படியே 81ன்னு எடுத்துருங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு தேவை இருக்குது. மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ லாக் 81. அதே மாதிரி லாக் 81. அண்ட் தென் லாக் 32 எப்படி எழுதலாம்? 16 into 2ன்னு எழுதலாம். அப்போ லாக்
16 plus log 2 log 16 plus log 2. ஸோ நான் அப்படியே ரெண்டு ஸ்டெப்பாக எழுதின்னு வரேன். 243 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81 into 3 வந்து 243 பாருங்களா 324. ஸோ அப்போ மைனஸ் லாக் 81 பிளஸ் மைனஸ், ஸோ மைனஸ் வருமா, மல்டிப்ளை இருக்கும் ப்ளஸ்ன்னு வரும். ஸோ இங்கே முன்னாடி மைனஸ் இருக்குதுன்னா மைனஸ் லாக் 3. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இது ஒன்று தான் கேன்சல் பண்ணணும். ஸோ ப்ளஸ் லாக் 3 மைனஸ் லாக் 3, இது லாக் 81 ப்ளஸ் 81 ப்ளஸ் 25 மைனஸ் 25 ப்ளஸ் 16 மைனஸ் 16, மீதி என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா லாக் 2. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மே. ஜஸ்ட்டு நம்ம ப்ராடக்ட் ரூலும் கோஷன் ரூலும் மட்டும்தான் யூஸ் பண்ணி இது வந்துருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சம்ஸ் இருக்கு, அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு சம்ஸ் இருக்கு. இந்த சம்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் இந்த சம்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். அண்ட் தென் இது மீதி 2 சம் நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா. ஸோ இந்த சம் பார்க்கலாமா. ஸோ இந்த சம் என்ன சொல்லியிருக்காங்க, log x by y minus z equal to log y by z minus z equal to log z by x minus y. இதை x y z equal to 1 நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து log x by y minus z log y by z minus x அதே மாதிரி log z by x minus y ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. அப்போ ஈக்குவல்னா ஏதோ சம் கேன்னு வச்சுக்கலாமா. ஸோ கேன்னு வச்சுக்கலாம். இதுல இருந்து log x மட்டும் நம்ம எப்படி செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்படி எடுத்துட்டு வந்துட்டா வந்துருமா. அப்போ k இன்ட்டு y மைனஸ் z. இதே மாதிரி log y ஓட வேல்யூனா வரும் k இன்ட்டு z மைனஸ் எக்ஸ். log z ஓட வேல்யூ k இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ky மைனஸ் kz kz minus kx kx minus ky வந்துச்சா. இதான் ஈக்குவேஷன் நம்பர் 1 and then 2 and then 3. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த ஈக்குவேஷனை நம்ம ஆட் பண்ணோம். ஈக்குவேஷன் நம்பர் 1 பிளஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2 பிளஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. அப்போ log x பிளஸ் log y லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதெல்லாம் இருக்கு பிளஸ் log z ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு ky மைனஸ் kz ஏன்னா இங்க இருக்குது. அப்புறம் பிளஸ் kz மைனஸ் kx அப்புறம் பிளஸ் kz மைனஸ் ky. ஸோ இப்படி இருக்கு. இப்போ ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கேன்சல் ஆகும். பிளஸ் ky மைனஸ் ky kx kx kz kz இப்போ 0. இப்போ இது வந்து அடிஷனில் இருக்கும்போது நம்ம எப்படி எழுதலாம், log x y z. அப்போ ப்ராடக்ட் ரூலில் 3மே எழுதிக்கிறேன். எப்போ log வந்து 0வா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா log 1 வந்து 0. அப்போ log அந்த xyz ஓட வேல்யூ என்னவா இருக்கணும், 1ஆ இருக்கணும். therefore hence proved சொல்லிட்டு இந்த சம்மை இங்கேயே நீங்க முடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த சம்மோட மீனிங். வெறும் ஜஸ்ட் நம்ம அப்ளை பண்றது தான். ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் வச்சு அப்ளை பண்றது தான், அவ்வளவுதான் இந்த சம். ஸோ இந்த சம் ஹோம்ஒர்க் சொல்லியிருந்தேன். இந்த சம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த சம் எப்படி பண்ணலாம்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறத நம்ம ஜஸ்ட் அந்த பவர் ரூல்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்க சம்மு போட்டாலே ஈஸியா முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் கிவன்ல என்ன கொடுத்துருக்காங்க, log a பிளஸ் log a ஸ்கொயர் பிளஸ் log a cube பிளஸ் டாட் 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 log a பவர் n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம என்னன்னு ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுக்கு n இன்ட்டு n பிளஸ் 1/2 log a. ஸோ இந்த வந்து எங்கேயோ நம்ம படிச்சிருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா 10th சம் ஆஃப் ஸ்பெஷல் சீரீஸில் செகண்ட் லெசனில் லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம பவர் ரூல் அப்ளை பண்ணலாம். log a ப்ளஸ் இந்த 2 வந்து இப்படி முன்னாடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, log 2 log a. அதேமாதிரி 3 log a ப்ளஸ் டாட் 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 எவ்வளோ தூரம் வரும், n log a வரையும். அப்போ log a காமனாக வெளியே எடுத்துருங்களேன். வெளியே எடுத்துட்டா இங்க என்ன இருக்கும், 1 இருக்கும். இதுங்க 2 இருக்கும். இங்க 3 இருக்கும். அதேமாரி n டைம்ஸ் வரையும் இருக்கும். அப்போ 1 + 2 + 3 + டாட் 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 n வரையும் அதுக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. n × n + 1 / 2. ஸோ ப்ரூவ் பண்ண வேண்டியது இங்கே இருக்கு. நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரு இங்கே இருக்கு. ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடச்சிச்சா, அவ்வளோதான். ஓகேங்களா. therefore hence proved. ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ், கரெக்டாக 30 மினிட்ஸ். ஓகேங்களா. இந்த லைவ் நீங்கள் 30 மினிட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி. ஓகேங்களா. 30 மினிட்ஸ் பார்த்துருந்த உங்களுக்கு நன்றி. அப்புறம் வேணும்னா
உங்களுக்கு ஒரு 10லேருந்து 13 மார்க் கம்பல்சரி. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் லாக் சம்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ போய் பார்த்துட்டு பாருங்கள். எதனா டவுட் இருந்தால் கேட்கலாம் கமெண்டில். ஓகேங்களா? அண்ட் தென் பாய்.